ஹalleluya ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி செபிப்போம். இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்தராகிய ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய இந்த நாளிலே நாம் சபையிலே கூடி ஒன்றாக ஆராதிக்க வேண்டிய இந்த நாளிலே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஸ்தோத்திரம் சபைக்குள்ளே கூடி வர முடியாதபடி வேதனையோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தில் இறங்கி வரும்படி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் ரட்சகரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பரிசுத்த நாளிலே வேதனைகள் சோதனைகள் நிறைந்த உலகத்திலும் ஆண்டுடைய பராமரிப்பு பாதுகாப்பு இதுவரையும் இருந்த உங்களுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பாடலை கேட்கிறவர்கள், ஜபத்தை கேட்கிறவர்கள் தேவ மகிமைக்குள்ளாக ஆராதனை கர்த்தர் இறக்கம் செய்யும். சங்கீத பகுதி ஆசீர்வதி, தேவனுடைய வார்த்தையை இன்று ஆசீர்வதித்து பிட்டுத்தார். உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். எங்களை உடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. தூரத்திலும் சமீபத்திலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கின்ற அன்பு உள்ளங்கள், எங்களோடு பாடி ஆராதிக்கிற அன்பு உள்ளங்கள் யாவரும் விடுதலை பெற என் தெய்வம் இறக்கம் செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஆராதனையை சமர்ப்பிக்கிறோம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையிலே எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும்பொழுதோடு நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமத்தை உயர்த்தி
சேர்ந்து சொல்லுவோம். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு விருப்பம் நடக்கணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே, அப்பா இயேசுவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னி. உள்ளத்தினாத்தில் கேளுங்கம்மா. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. சொல்லுங்க, குறைகளை மன்னியும், குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா இயேசுவே, அப்பா உங்க நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. எல்லாரும் சொல்லலாம், சேர்ந்து சொல்லலாம். நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்க. கரங்களை உயர்த்தி அப்பா 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 பிதாவே, எங்கள் அப்பா இயேசுவே,
நாமம் உயர்த்தப்படட்டும். ஆதை நோய், கொள்ளை நோய்கள் மாறட்டும். எங்கள் அப்பா, கழிப்பாக மாற்றி
எங்களை வயல்வெளியா ஒரு விசைப்பட சேர்ந்து வறண்ட நிலத்தை எல்லா வறண்ட நிலங்களும் இந்த பகல் வேளையில வயல்வெளிகளாய் ஆவதாக. ஓ எங்களை வயல்வெளியா சொல்லுங்க சொல்லுங்க, எங்களை வயல்வெளியா வறண்ட நிலத்தை போலிருந்தோமே எங்களை வயல்வெளியா மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே எங்களை வயல்வெளியா மாற்றினீரையா. சொல்லுங்க எங்களை வயல்வெளியா நாமே பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர். கண்ணீரிலே மூழ்கினோமே கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை கழிப்பாக கரங்களை உயர்த்தி சத்தமா கண்ணீரிலே இன்னைக்கு உங்களை கழிப்பாக கட்டுவாராக. கண்ணீரிலே நாமே எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கண்ணீர் அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் பிடிக்க போகிறார். கூடுமே எல்லாம் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே பாலைவனமான காரியங்களை சோலைவனமாக மாற்றுகிறவர். வறண்ட நிலங்களை வயல்வெளிகளால் மாற்றுகிற தேவன் இந்த பகல்களில் கர்த்தர் குடும்பங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நாமம் சொன்னால் போதும் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதை. எல்லா நோய்களும் மாறட்டும், பலவீனமாய் காணப்படுகிற பலனடைவார்களாக. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லா கொள்ளை நோய்களை மாற்றுவதற்குமான கூடுமானவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னாம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை காய்காற்ற வெளிப்படுவதாக கூடுமே எல்லாம் காலையில்
செடியோடு இணைப்பார், அவரோடு உங்களை இணைப்பார். உங்களுடைய வாழ்க்கை கத்த மாற்ற அவர் போதுமானவர். வறண்ட நிலங்களை வயல்வெளிகளாய் மாற்றுகிற தேவன், கோணலான பாதைகளை சுவைப்படுத்துகிற தேவன். இன்றைய பகல் வேளை எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை கத்த நிச்சயமாக உடைய வாழ்க்கை கத்த தொடுவார். ஒரு மாறுதலை கத்த உண்டு விடுவார். ஒரு பாடலை கூட சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா. கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணுநீரிலும் நீ தாழ்ந்திடலே, யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்னும் நின்றே தானே என்கிறான மலையாள பாடல் நாம் சேர்ந்து ஒருமித்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசமோ பகவனுக்கே இல்லை, அது பாவிச்சிடும் நிச்சயம், அது பாவிக்கும் ஒரு நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை உற்சாகமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணீரிலும் கலந்திடலே, யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்னும் நின்றே தானே. சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணுநீரிலும் தளர்ந்திடலே. சொல்லுங்க, கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணுநீரிலும் தளர்ந்திடலே, நான் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. கஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் பதறிடல் விசுவாசத்தோடு, கண்ணோடியிலும் தளர்ந்திடலே. ஓ கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணோடியிலும் தளர்ந்திடலே, யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் தானே. நின்றே விசுவாசமோ பக்கமருந்தையில்லா, அது பாவிச்சிடும் நிச்சயம், அது பாவிக்கும் நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசமோ பக்கமருந்தையில்லா, அது பாவிச்சிடும் நிச்சயம், அது பாவிக்கும் நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய். ஒரு கூட சொல்லோ, இந்த விசுவாசமோ பக்கம் வருகையில்லா, அது பாவிச்சிடும் நிச்சயம், அது பாவிக்கும் நஷ்டம் லாபமாகும், துக்கம் சந்தோஷமாய். கஷ்டங்களிலும் பதறிடலே, கஷ்டங்களிலும் சொல்லுங்க பதறிடலே, ஓ கண்ணுநீரிலும் தளர்ந்து கரங்களை தட்டி. கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணுநீரிலும் தளர்ந்திடலே, நானே நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. நானே நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. நின்றே தாங்குவானோ, நின்றே மூடிக்குவானோ, அல்லல்ல நீ வேதனா. நின்றே பணித்தெடுத்து நல்ல பொன்னாக்குவா, அல்லையோ நீ சோதனா. நின்றே காப்பானோ, தாங்குவானோ, நின்றே மூடிக்குவானோ, அல்லல்ல ஆமே. நின்றே பணித்தெடுத்து நல்ல பொன்னாக்குவா, அல்லையோ நீ சோதனா. நின்றே காக்குவானோ, நின்றே தாங்குவானோ, நின்றே மூடிக்குவானோ, அல்லல்ல ஊனி வாஷா கஷ்டங்களிலும் பதறிடலே, கஷ்டங்களிலும் பதறிடலே, கண்ணுநீரிலும் தளர்ந்திடலே. ஓ கஷ்டங்களிலும் அவை பதறிடலே, ஓ கண்ணுநீரிலும் தளர்ந்திடலே, யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. யார் என்றும் நின்றே தெய்வம், நீ என்றும் நின்றே தானே. நின்னை குற்றம் விதிச்சு
குற்றம் இடிச்சு ஆமே பின்மாறி போயிடலே வீரப்பில்லாதே முன்போட்டு போகுவான் இயேசு என்னும் நின்னை குற்றம் இடிச்சு என்னை குற்றம் இடிச்சு தள்ளி காணாலும் பின்மாறி போயிடலே வீரப்பில்லாதே முன்போட்டு போகுவான் இயேசு என்னும் நின்றே கூட கஷ்டங்களிலும் ஆமென் 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 கண்ணீரிலும் கரங்களை கண்டு உற்சாகமாக எல்லாரையும் பிள்ளைகளும் கரங்களை கண்டு உள்ளத்தினால் கஷ்டங்களிலும் பதறாதே கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள் விசுவாசிக்கிறீங்க இந்த பகல் வேளையில் கரங்களை தட்டி ஓடி வாசகுணவாக துணை ஓயாரே துமிந்தே தெய்வம் நீயே துமிந்தே நான் நின்னை தகுவானோ நின்னை தாங்குவானோ நின்னை முடிக்குவானோ நல்லதாய் வேதனா நின்னை பாடித்தெடுத்து நல்ல பொன்னாக்குவான் அல்லையோ நீ சோத கரங்களை தட்டி நின்னை தாங்குவானோ ஆமென் 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 ஜீசஸ் குணவாசா குணவாலகே குணவாலகே ஆமென் நித்திய விசுவாசமோ பங்கவரிகையில்ல அது பாவிச்சிடும் நிச்சயம் அது பாவிக்கும்போல் நஷ்ட லாபமாகும் துக்கம் சந்தோஷமாயே வரும் கரங்களை தட்டி ஆமென் 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 ஓ ஜீசஸ் குணவாசா தீலா குணவாசா உயர்த்தினா ஓ விசுவாசமோ பங்கவரிகையில்ல ஆமென் 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 விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதத்தின் செயல்கள் இந்த பகல் வேளையில் வெளிப்படுவதாக ஓ நின்றே வருகையில்ல அது பாவிச்சிடும் நிச்சயம் அது பாவிக்கும் போல் நஷ்ட லாபமாகும் துக்கம் சந்தோஷமாயே நின்னை தாங்குவானோ நின்னை தாங்குவானோ நின்னை மூடிக்குவானோ அல்ல நல்ல ஆவில நிரம்பி கரங்களை தட்டி ஓ ஜீசஸ் ஓ விவாசே தாங்குவானோ ஆமென் 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 தெய்வீக பிரசன்னம் தெய்வீக வல்லமை இந்த வேளையிலே வெளிப்படுவதாக நின்னை தாங்குவானோ நின்னை நன்றி 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்த காலத்தின் ஆவிகள் ஓ கலங்கடிக்கிறதான எல்லா சத்துடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே அவைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை சுகம் அதிசயத்தின் வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு சரீரங்களையும் ஆட்கொள்வதாக ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே விவாகத்துனா ஓ விவாசந்தரே ரேனா குணா பாபா ஓ ஜீவவாலத்துனே விவாசந்தரே ஓ விதான மகாத்துனா மகதே ஓ நன்றி 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 அப்படி ஆராதித்து கொண்டே இருக்க மகன் அப்படி துதித்து கொண்டே இருக்க ஓ விவாசந்தரா ஓ தேவனுடைய செயல்கள் வெளிப்படட்டும் ஓ தேவனுடைய செயல்கள் வெளிப்படட்டும் ஆமென் ஆமென் கஷ்டங்களிலும் ஓ பாதலிடலே கட்டுநீரிலோ தாழவிடலே ஓ கஷ்டங்களிலோ பாதலிட ஆமென் ஆமென் கட்டுநீரிலோ ஆமென் தாழவிட ஓ கஷ்டங்களிலும் பாதலிடலே கட்டுநீரிலும் தாழவிடலே ஓ கஷ்டங்களிலும் ஆமென் பாதலிடலே கட்டுநீரிலோ தாழவிடலே ஓ கஷ்டங்களிலும் ஆமென் 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 ஓ ராமாஷா ஓ ராமாரேனா ஓ ரிவானா ராமாஷா துனே நதியோடுமை துதிக்கிறோம் எல்லா இடங்களில் ஆவில நிரம்பி செல்ல விடும் பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக ஓ ரிவாஷா துனா மகாதுனே கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படட்டும் கர்த்தருடைய மகிமையான வல்லமை இரண்டு மூன்று பேருடைய நாமத்தினால் ஏகே கொடுதால் அவர் மக்கள் இறங்கி வருவேன் என்று சொன்ன
சொன்ன எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் எங்கள் மக்களில் அதிகமாய் கிரியேட் செய்கிறவர், அதிகமாய் கிரியேட் செய்கிறவர் எங்கள் மக்களை இறங்கி வருவீராக. ஓ நல்ல கரங்களை தட்டி ஆவலை நிரம்பி துணிக்க பார்க்கலாம். கஷ்டங்களை கண்டு பலவீனங்களை கண்டு துவண்டு போகாதே. ஓ துவண்டு போகாதே என்னுடைய பிள்ளையே, துவண்டு போகாதே. கஷ்டங்களை கண்டு பதறாதே, வேதனை கண்டு நீ திகில் அடையாதே. ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த பகல் வேளையில் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தாங்குவார், தப்புவிப்பார். உன்னை பலத்தினால் இடை கட்ட அவர் போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆவலை நிரம்பி இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அவருடைய நாமம், அவருடைய நாமம், அவருடைய நாமம் தான் விடுதலை. அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஓ சத்துவானம் வைக்கப்பட்டு போவா, சத்துடைய தலைகள் நசுக்கப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லி துணிக்கமாக்கலாம். வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி ஓ வீபா காத்தோனாமா ஷாகானா. கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளதான நாமம். அவருடைய நாமம் பலத்தது, அவருடைய நாமம் பலத்தது. அவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சிறைச்சாலை கதவுகள் நடுங்குகிறான இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் சொல்லும் போது சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். எழுப்பி வருகிற பொல்லாமுடைய வாய்களை கர்த்தர் கட்டுவா. எழுப்பி வருகிறதான சத்துடைய கிரிகளை ஓ கர்த்தர் கட்டி போடுவா. நல்ல கரங்களை கட்டி துணிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை, நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. இந்த பகல் வேளையில் விசுவாசிக்கிறீங்க, நான் மரண இருளில், ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, நான் நடக்கிற பாதைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. தேவனே என்னோடு கூட இருக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவனே என்னோடு கூட இருக்கிறேன், தேவனே என்னோடு கூட இருக்கிறேன், தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனே நீ செய்ய நினைத்து தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைப்பது எந்த மனிதனாலும் தடைக்க முடியாது, எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கலாம், நான் நடந்து போகிறதான பாதைகள் மரண இருளாக காணப்படலாம். ஆனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை, நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. ஏனென்றால் தேவனே என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல், உமது தடியோ என்னை தேற்றோ. எத்தனை விசுவாசி அவருடைய கோலோ அவருடைய தடியோ இந்த நாளில் உங்களை தேற்றோ, உங்கள் குடும்பங்களை தேற்றோ. உங்கள் ஆத்மாவை கர்த்தர் தேற்றுவாராக. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஆத்மாவை நீ தேற்றுகிறீர், என் ஆத்மாவை நீ விடுவிக்கிறீர், என் ஆத்மாவில் ஒரு பலனை தருகிறீர். உள்ளத்தினால் கரங்களை தட்டி ஆண்டவரே என் ஆத்மாவை தேற்றுவீராக. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் எனக்கு விரோதமாய் வரும்போது பொல்லாப்புக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆவியானவரே நன்றிகளை செலுத்தி ஓ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அழுகாது என்று சொன்ன வார்த்தைப்படியால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவனே என்னோடு கூட இருக்கிறீர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், அவருடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய வலதுகரம் என்னோடு கூட இருக்கிறது, எனக்கு உதவி செய்கிற கரம் என்னோடு கூட இருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கண்டு நீ பதறாதே, வேதனை கண்டு துவண்டு போவாதே. உன் பக்கத்தில் இருப்பவர் பெரியவர், உன் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம். ஓ உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருப்பவர் பெரியவர். நன்றியோடு துதிக்கும், நன்றியோடு துதிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துவதில் பெரியவர். ஓ ரிபஷத்துனமா ஓ நன்றியோடு துதிக்கும், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ
காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து எழுப்புவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழுப்புவார்கள். இந்த பகல்களில் எங்களோட ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காய் காத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் புது பலனை கர்த்தர் தருவார். ஒருவேளை பலன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, பலனே இல்லை, சரீரம் பலன் குந்தி போய்விட்டது, நோயினாலும் பலவீனம் குந்தி போய்விட்டது என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். கர்த்தருக்காய் காத்திரு. இழந்து போன பலனை கர்த்தர் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். இழந்து போன பலனை கர்த்தருடைய வாழ்க்கையில் தருவார். கழுகுகளை போல நீ செட்டைகளை அடித்து எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசி கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை நல்லா தட்டி ஆமென். ஓ பலனை திரும்ப தருவார். நீ பலத்தின் மேல் பலனடைவாய், பலத்தின் மேல் பலனடைவாய். பலன் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஓ ஜீசஸ் ரிபரதுனா. ஓ ஹalleluya. பலன் தருகிறவரே நமக்கு புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். சொல்லுங்க, நான் புது பலன் அடைவேன். புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன். சொல்லுங்க பார்க்கலாம், புது பலன், புது பலன் அடைந்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் புது பலனை சரீரத்தில் கர்த்தர் பகல்களில் தருவார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகத்தோடு கேட்பீங்களா? தாக உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் புது பலன், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்வார்களாக. ஓ ஜீசஸ், புது பலன் அடைந்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் புது பலன், இயேசுவின் நாமத்தினால் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவின் நாமத்தினால் புது பலன் அடைவார்களாக. சாத்தானின் கோட்டைகளை சத்திய காத்தருவார். சிலுவையை சுமந்திடுவார். செயற்கொடியேற்றிடுவார். செயற்கொடியேற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால்
சத்துவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய், சகலமும் மேற்கொள்ளு. விசுவாசத்தோடு சொல்லுவாங்க. சத்தங்களை எடுப்பார், தேர்களையும் மிதிப்பார். சத்துவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளு. கரங்களை தட்டி இயேசுவே புதுவர் அழைத்திடுவார். புதுவர் ஆமென். புதுவர் அழைத்திடுவார். புதுவர் அழை நல்ல உற்சாகமா புதுவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள, உலர்ந்து போன ஒவ்வொரு தசைகளுக்கு உள்ளேயும், உலர்ந்து போன ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளையும் ஒரு தெய்வீக பலம் இறங்கி வருவதாம். இந்த பகல் வேலை ஒரு தெய்வீக பலம் இறங்கி வருகிறது. கத்திடத்தில் ஒரு தெய்வீக பலம் இறங்கி வருகிறது. கத்திடத்தில் ஒரு புது பலம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க மக்கள், கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உங்கள் சரீரத்திலே ஒரு புது பலம், உங்கள் சரீரத்திலே ஒரு புதிய பலம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒவ்வொருடைய சரீரங்களையும் கர்த்தருடைய ஆவியான கிருபை ஆட்கொள்வதாக. ஓ இயேசுவின் நாமத்தினால் புது பலன் இறங்கி கொண்டிருக்கபடி நான் நன்றி. புதிய பலன் இறங்கி இருக்கபடி நான் நன்றி. ஓ கிதியோன் மேல் இறங்கினவரே, ஓ பரிசுத்த ஆவியின் பலனை சிம்சோன் மேல பலன் இறங்கிறது. இந்த வேளையிலே கர்த்தருடைய பலன் இரட்டிப்பாக இறங்குவதாக. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் பலனை பெற்றுக் கொள்ளுங்க, பலனை பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தருடைய பலன் இறங்குவதாக, கர்த்தருடைய பலன் இறங்குவதாக. பலவிடத்திலே பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக பலவிடத்தில் கர்த்தருடைய பலன், புது பலன், புது பலன் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கல்விகளை போல சென்றைகளை அடித்து எழும்புகிற ஒரு பலனை பெற்றுக் கொள்வார்களாக, ஒரு பலனை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பெற்றுக் கொள்வார்களாக. ஜீசஸ் நேம் ஹalleluya. ஓரி வாஷதுன மகதுனே ரியோதுனமா, ஓரி மகதுன மகதுனே, ஓரி மகதுன மகதுனா. நன்றியோடு துதிக்கமானவர். ஹalleluya. ஒரு விஷயமாத்தும் அப்படியே எல்லாம் இருக்கிறதான இடங்களில் எழுப்பி நிற்க முடிந்தவர்கள் மாத்திரம் அப்படியே எழுப்பி நின்று நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். அப்படி இருக்கிறதான இடங்கள்ல ஒரு நிமிடம் மாத்திரம் அப்படி எழுப்பி நின்று நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியா, நம்முடைய தேசத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, எல்லா கொள்ளை நோய்களையும் மாற்றிப்படும்படியா. ஈசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் முன்னிருந்தபடியே நான் அவர்களுக்கு மாற்றுவேன். அவர்கள் முன்னிருந்தபடியே நான் அவர்கள் தேசத்திலே காணப்படுகிற சிறையிருப்பை நான் மாற்றி போடுவேன். அவர்கள் முன்பதாக அவர்கள் எப்படி இருந்தாரோ, அவர்கள் முன்னிலைமை எப்படி இருந்ததோ அப்படி நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஏசாயா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படியாக, தேசத்திலே கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும்படியாக. ஓ எல்லாருக்காகவும் அழிந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனத்துக்காகவும், காப்புகளாய் உழைக்கிற ஒவ்வொருவருக்காக உள்ளத்தினால் வரதுகிறத்தை ஆண்டவரே நான் உயர்த்தி இருக்கிறதான இடங்களே அப்படியே வரதுகிறத்தை ஆண்டவரே நான் உயர்த்தி ஒரு நிமிடம் மாற்று ஆண்டவரே. எங்கள் தேசத்தை விடுவித்து விடும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை கர்த்தாவே எங்கள் தேசத்தை விட்டு மாற்றும் ஆண்டவரே. மனித குலம் இந்த உலகத்திலே வாழுமோ என்கிறதான நிலைமைக்கு நேராக எங்கள் உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்கள் தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அழிவுக்கு நேராக எங்கள் தேசம் கடந்து செல்கிறது. ஓ எங்கள் தேசத்தை விடுவித்தவர்களோ, எங்கள் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பை மாற்றும். எங்கள் குற்றங்களை மன்னியோ, எங்கள் மீறுதல்களை மன்னியோ, எங்கள் குறைகளை மன்னித்தவர்களோ. காப்புகளாய் உழைக்கிற ஒவ்வொருவர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பலனை கொடுமாண்டவரே. எங்கள் தேசத்தை விடுவித்தவர்களாக. ஹalleluya. கண்ணீரோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஓரி வாஷதுனே அவரா
யாருமே இல்லை. அவரை போலாரில்லை. அவராக்கும் கடக்கார் அல்ல. அவராக்கும் வார்த்தை அவரொப்பம் பகையாருமே அவரை போலாரில்லை. அவர் ஆக்கும் கடக்காரன் அல்ல. அவர் ஒப்பம் பகையான் யாருமே இல்லை. அவர் பூலோகத்திலே உள்ளவரை பார்க்கும், வானத்தின் கீழே உள்ளவர்களை பார்க்கும், எல்லாவற்றை பார்க்கலும் அவர் பெரியவர். நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய மன்றாடுதலை கேட்கிறவர். ஓ, என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். நிச்சயமாக நம்முடைய தேசத்தை கத்துவர் அற்புதத்தை கத்தர் செய்வாராக. உங்கள் சரீரங்களை கத்துவர் அற்புதத்தை செய்வாராக. நான் ஆகாதித்தேன், ஆனாலும் என்னை பலவீனம் தாக்குகிறதே என்று சொல்லி வேதனையோடு நான் கத்துரைக்கிறேன். இந்த பகல் வேளையிலே கத்துவதற்காக அற்புதம் செய்வாராக. நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை உதவி செய்வார் என்று சொல்லி கத்தர்கான் எழுப்பி நிற்க போகிறார். கத்தர்கான் எழுப்பி நிற்க போகிறார். உன் படையெடுத்து நட என்று சொன்ன கர்த்தாவே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாசருவின் கல்லறை அருகாமையில் கடந்து சென்று ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக ஓ மறித்து போன லாசரு எழுப்பி வந்தானே தகப்பனே. இந்த வேளையிலே தகப்பனே, ஓ ஸ்தோத்திரம், படுக்கையிலே கிடக்கிறதான வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக படுக்கையிலே கிடக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எழும்புவார்களாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பலனடைவதாக. உலர்ந்த எலும்புகள் பலனடைவதாக. உலர்ந்து போன சரீரம் பலன் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படி இருக்கிறான். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனாகும் கடக்காரன் அல்ல. அவனாகும் வாத்தியதை அல்ல. அவனொப்பம் பகையாருமே அவரை போலாரில்லை. உயர்த்தி அவனாகும் கடக்காரன் அல்ல. அவனாகும் வாத்தியதை
குறைகளை மன்னியுமே, பிறவுற்றம் மன்னிக்கும் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியும். கரங்களை உயர்த்தி, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிப்போம். இந்த பகல் வேளையில ஒவ்வொரு அற்புதத்தை கண்டடைவார்களாக தகப்பனே. வெள்ளடை செய்வீரா, கர்த்தருக்காய் காத்திருந்தவர்கள் வெள்ளடைந்து கொண்டாங்களே தகப்பனே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. சரியங்களை கர்த்தருடைய பலன் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிப்போம். எங்கள் செபத்தை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளிலே மறுபடியும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கழிந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த நாள் வரையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரையும் அந்தந்த இடங்கள் வைத்து அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து கண்மணி போல பாதுகாத்த என் ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் ஆண்டவர் நல்கி தருவாராக. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீடை, உங்கள் வாழ்க்கையை, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் ஜீவிதத்தை நிரப்புவாராக, உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக. சோதரன் இன்று கர்த்தர் உங்களோடு பேசும்படி, அடிமை கொண்டு பேசும்படி ஆவியானவர் விரும்பினது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தால் என்னெல்லாம் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும் என்பதை நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய வசனத்திலிருந்து கற்றுத்தரப்போகிறேன். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நல்ல ஒரு மேய்ப்பராகிய கர்த்தரை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். அவர் ஓடுகிற தெய்வம் அல்ல, அவர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். எவ்விதமாக நடத்துவார் என்பதையும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் கிறிஸ்தவர்களுக்கு காணாமல் தெரிந்த ஒரு சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். 6 வசனங்களை அடக்கின ஒரு சங்கீதம். இதை தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான நிலைமையிலே தாவீது ஒரு காலத்தில் ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்டு தொழுவத்திலிருந்து ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக மாற்றினார். அந்த நேரத்திலே கர்த்தர் அவனை நடத்தின விதத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக எழுதப்பட்ட வேத பகுதிதான் ஒரு தீர்க்க தரிசன பகுதி. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை பலப்படுத்துகிற ஒரு பகுதி, அவர்களுக்கு நம்பிக்கை உருவாக்குகிற ஒரு பகுதி தான் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். வேதனைகள் சோதனை நிறைந்த உலகத்தில் எனக்கு ஒரு மேய்ப்பன் இல்லையே, எனக்காக கதறுகிற ஒரு மேய்ப்பன் இல்லையே, எனக்காக செபிக்கும் ஒருவர் இல்லையே, எனக்காக ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்காக கதறுகிறவர், உங்களுக்காக மேய்ப்பராக இருக்கிறவர், உங்களை நடத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கும் யோபன் சொல்லுகிறார், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எனக்காக உதவி செய்ய ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசும்படி ஒருவரும் இல்லையே. இக்கட்டான சூழ்நிலை யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் வந்த வேதனையான அனுபவத்திலே அவனுக்காக பரிந்து பேசும்படியாக
ஆண்டவருக்கும் அவனுக்கும் நடுவிலே நின்று ஆமென் ஆண்டவரை நோக்கி முறையிடும்படியாக ஒருவனை தேட நான் காணவில்லை. இன்றைக்கு அநேகர் அமிதமாய் அந்தலாக்கிறவர்கள் உண்டு. நல்ல ஒரு மேற்பனை நாங்கள் தேடுகிறோம், நல்ல ஒரு போதகரை நாங்கள் தேடுகிறோம், நல்ல ஒரு போதகரை காண முடியவில்லையே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற போதகரையா என்று கண் கலங்கி நிற்கிற இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு போதகரை, நல்ல ஒரு மேற்பரை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நான் உங்களை காண்பித்து தரப்போகிறேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். போதும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் சொல்லுகிறது. ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நம்மை மேய்க்கிறவர், நம்மை நடத்துகிறவர், மேய்ப்பராய் இருக்கிறபடினால் இந்த உலகத்தை கண்டோ இல்லை உலகத்தில் வருகிற சூழ்நிலையை கண்டோ நான் காட்சி அடைவதில்லை. அவர் என்னை நடத்துவார் என்ற பரிபூர்ண நம்பிக்கை இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்புள்ளவே, அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிபர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் இருதயத்தில் இன்று உருவாக வேண்டும். நீங்கள் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தராய் உங்களுக்கு மேய்ப்பராய் கொண்டு கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக அவர் மேய்ப்பராக இருப்பார் என்றால், நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் என்றால், அவர் உங்களுக்கு கோட்டையாக இருப்பார் என்றால், உன்னதமான மறைவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீ வெற்றியான வாழ்க்கை செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற வசனத்தை வாசிக்கும் போது ஆடுகள் ஸ்தோத்திரம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது. இந்த ஆடுகளை வழிநடத்துகிற விதத்தை குறித்து ஏறக்குறைய எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று. ஆகினால் ஆடுகளாகி நம்மை பராமரிக்கும்படி நல்ல மேய்ப்பன் காத்திருக்கிறார். அவர் எவைகளை வைத்து காத்திருக்கிறாரா, எப்படி நமக்கு உதவி செய்வாரா? பைபிள் சொல்கிற கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மேய்க்கிறார் என்றால் ஸ்தோத்திரம், ஆபத்திலையும் காப்பாற்றுவார், சோதனையிலும் காப்பாற்றுவார், வேதனையிலும் காப்பாற்றுவார். இந்த ஆடுகள் மேய்க்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். கூட்டம் கூட்டமாய் ஆடுகளை மேய்ப்பதற்கு கடந்து செல்வார்கள். அவருடைய கரத்தில் ஒரு கோல் இருக்கும். கோலிலே அவர்கள் பிடிக்கிற இடம் அப்படியே ஒரு வளைவாக இருக்கும். இது எதற்கென்று நான் மனதிலே முன்னாலே நான் சிந்தித்திருக்கிறேன். சோதரம் மாடுகளை வைத்துக் கொண்டு போகும்போது உயரமாக நிற்கிற குலைகளை அதை கொண்டு பிடித்து ஆட்டுக்கு காத்து கொடுக்கிறார்கள். ஆடு சாப்பிடுகிறது. ஆடு கொஞ்சம் வழி தப்பி போகிறது என்றால் அந்த அதை போட்டு ஆடு கழுத்திலே போட்டு இழுத்து செவ்வையான பாதையிலே அந்த மேற்பர்கள் நடத்துகிறார். ஆகினால் தான் அவர் சொல்லுகிறார், சோதர கர்த்தரின் மேற்பராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்கும்படி நாம் நம்முடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது நாம் தாட்சி அடைய வேண்டிய தேவையில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து இன்று உங்களோடு பேச விரும்புகிறார். சற்று கவனியுங்கள். அவர் உங்களுடைய சற்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக இன்று பேச போகிறார். என்ன பேச போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்போம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமாக ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை மேய்ப்பராகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. மடியிலே சுமப்பார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை பெற்றோர் சுமப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் தான். இன்றைக்கு உங்களை என்னையும் மேய்க்கும்படியாக மடியில் சுமக்கும்படியாக ஆண்டவர் காத்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வோம் என்றால், நாம் அவருடைய கைக்குள்ளாம ஆண்டுகளாக மாறுவோம் என்றால், அவருடைய சத்தத்தை செவி கொடுப்போம் என்றால்,
அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்து தமது மடியிலே ஆண்டவர் சுமப்பார். மடியிலே சுமக்கிறவர், சுமந்து காக்கிற தேவன் நம்முடைய மேய்ப்பராகிய கிறிஸ்து இயேசு. ஆமென். அவர் சுமந்து காக்கிறவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் சுமந்து காக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் என்றால், ஆடுகளுக்கு எங்கே ஆமென் ஆகாரம் இருக்கும், எங்கே நல்ல பசுமையான புல் இருக்கும், எங்கே அமர்ந்த தண்ணீர் இருக்கும் என்பதையெல்லாம் அவன் கண்டுபிடிப்பான். கண்டுபிடித்து புல் இல்லாத இடங்களிலே மேய்க்க விரும்ப மாட்டான். தண்ணீர் இல்லாத இடத்தில் போய் தண்ணீரை குடி என்று ஆடுகளை கட்டளையிட மாட்டான். தண்ணீர், ஆட்டுக்கு தேவையான அமர்ந்த தண்ணீர், பசுமையான புற்கள் நிறைந்த இடத்தை அவன் கவனித்து வைத்திருப்பான். இன்றைய கர்த்தர் உங்களுக்கு அவைகள் தான் கவனித்து வைத்திருக்கிறார். மடியிலே சுமக்கிறார். கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். பலவீனத்தோடு இருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை மெதுவாய் நடத்துவார். நீ மெதுவாய் நடக்கிறாய் என்று அவர் ஓடி போகிறவர் அல்ல. உனக்கு நடக்க முடியலன்னு போட்டுட்டு போகிறவர் அல்ல. அவர் சுமந்து காக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் இவைகளை வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் இவைகளை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை குறித்து நன்றாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? வாசித்து கேட்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் அருளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும், மந்தைக்கு மாதிரியாக காணப்பட வேண்டும். மேய்ப்பன் என்று சொல்லுகிறவன் மந்தைக்கு மாதிரியாக காணப்பட வேண்டும். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பர், இன்றைக்கு என்னை கர்த்தர் ஒரு சாதாரண மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கிறார். அவர் வெளிப்படும் நாள் நெருங்கி விட்டது. அவர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்னுடைய லட்சியம் என்ன லட்சியமாயிருக்கிறது? எப்படியாகிலும் ஆடுகளை மேய்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதயத்தின் ஏக்கம். பிரதான மேய்ப்பர் இயேசு இருக்கிறார். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். சபையே தேவ பிள்ளைகளை பிரதான மேய்ப்பருடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் அவர்களை நடத்துவார். சோதரம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடுகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். யார் நல்ல மேய்ப்பன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, வேதனையோடு வந்திருக்கிற உள்ளமே, இருதயம் நறுக்கப்பட்ட நிலைமையிலே தொலைக்காட்சி மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்தோத்திரம், என்ன சொல்லு? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக ஒரு இடத்தில் வந்திருக்கிறார். உன்னை ஆற்றுவார், தேற்றுவார். நல்ல மேய்ப்பன் காயங்களை காட்டுவார், வேதனைகளை மாற்றுவார். அவர் உங்களை மேய்ப்பார். 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இவர்தான் நல்ல மேய்ப்பன். நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நமக்காக
ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். இதோ பிரசங்கம் பண்ணுகிறேன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், மணிக்கூர் கணக்காக ஜெபிக்கலாம், உண்மைதான். ஆனா ஜீவனை கொடுப்பாரா என்றால் என்னால் இது சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அவர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவரை குறித்து நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதரம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். மறுபடியும் சங்கீதம் 23 2ஆம் வசனத்தை ஆமென் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். இன்றைக்கு வசனம் இல்லாத வாழ்க்கை, ஜீவன் இல்லாத வாழ்க்கை. பாட்டு இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், அதெல்லாம் நல்லது. ஆராதனை பிரியப்படுகிறவர் ஆண்டவர். ஆனால் வசனம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை. ஆகினாலே அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். வசனத்தை தேடி வாசியுங்கள், அதனாலே நீங்கள் பிழைப்பீர்கள். வசனத்தை தேடி வாசியுங்கள், அதனால உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அன்பு உள்ளமே. ஆண்டவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். வனாந்தரமான இடம் அல்ல, ஒரு பாடல் மட்டும் உள்ள இடம் அல்ல, இல்லை ஜெபம் மட்டும் இருக்கிற இடம் அல்ல. வசனம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். வசனம் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையிலே? வசனத்தை வாசிக்கிறீர்களா? வசனத்தை கேட்கிறீர்களா? சிலர் என்னிடத்தில் தொலைபேசி மூலமாய் பேசி இருக்கிறார்கள். பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் தூக்கம் வருகிறது. பைபிள் வாசிக்க முடியல. ஏன் முடியல? ஏன் தூக்கம் வருகிறது? காரணம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பராக இருந்தால் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். அமர்ந்த தண்ணீர் என்றால் செம்மறி ஆடுகளுக்கு அமர்ந்த தண்ணீர் தான் தேவை. வேகமாய் ஓடுகிற தண்ணீர் அண்டையிலே செம்மறி ஆடுகளை கொண்டு விட மாட்டார்கள். விட்டால் அதன் மூக்கு வழியாக அந்த தண்ணீர் ஏறிவிடும். மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும் எந்த தண்ணீரில் விட்டால் நலமாய் இருக்கும் என்று. ஆனால் புல்லுள்ள இடங்களை மேய்ப்பன் பார்த்திருக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையையும் பார்த்திருக்கிறார். ஆகினாலே புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் கொண்டு போய் விடுகிறார். ஆடுகள் இவைகளுக்காய் கவலைப்பட வேண்டியது இல்லை. அன்பான உள்ளமே, நீ கவலையோடு இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே பார்த்தால் கவலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வேதனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக கர்த்தர் ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நல்ல மேய்ச்சலை தருகிறாரா என் ஆண்டவர், நல்ல தொழுவத்தை தருகிறார். எவ்வளவு சந்தோஷம்! நல்ல மேய்ச்சல், நல்ல தொழுவத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றில் தாமின் தண்ணீரை தருகிறார். கண்ணீரெல்லாம் துடைச்சுதான். வேதனைகள், இந்த உலகத்தில் உள்ள வேதனைகள், போராட்டங்கள், சோதனைகள், இவையெல்லாம் நம்மை தினமும் நறுக்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்கும் இயேசு அருகில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, ஜீவ தண்ணீரை தருகிறார். சங்கீதம் 23:3 வாசிக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், நல்ல தொல்வத்தை தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். நீதிமொழி 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார்.
மேய்ப்பர் தன் ஆடுகளுக்குள்ள களஞ்சியங்களை நிரப்புகிறது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். தரித்திரங்கள் வறுமைகளை கர்த்தர் மாற்றி களஞ்சியங்களை நிரப்புவார் என்று சொல்லுவது சங்கீதம் 23:4 அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். வேதனைகள் சோதனை நிறைந்த உலகம். அன்பான தேவ பிள்ளையே, கலக்கத்துக்குள்ளே இருக்கிற அன்பு உள்ளமே, ஆண்டுடைய கோல் ஆண்டுடைய தடி உங்களை தேற்றும் என்பதற்கு சந்தேகமில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 43:2 நீ தண்ணீரை கடக்கும் போதும் ஆண்டவனோடு கூட இருப்பார். சங்கீதம் 23:5 உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், பரிசுத்த ஆவியினால் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். சோதரம் ஆடுகள் அங்கும் இங்கும் நடக்கும் போது முட்கள் உள்ளடங்கள் என்பது தலையில் முட்கள் குத்துகிறது. சோதரம் அந்த மேற்பன் அந்த எண்ணெயை அதன் தலையிலே பூசுகிறார். அதிலே எந்த காயம் வராமல் இருக்க, புழுக்கள் வராமல் இருக்க எண்ணெய் பூசுகிறார். கத்து அன்பு உள்ளமே, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவாய் என்றார், ஆண்டவருடைய ஆடாய் மாறுவாய் என்றார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பாய் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 147:14 உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார், உன் வாழ்க்கையை திருப்தி ஆக்குவார். உச்சிதமான கோதுமை. ஆடுகளுக்கு என்ன தேவை? உச்சிதமான, சாதாரண கோதுமை அல்ல, உச்சிதமான கோதுமையை தந்து உங்களை ஜீவனுள்ள வீட்டிலே பரலோகத்தின் ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக் கொண்டு அவர் கூட அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 147:14 வாசிக்கலாம். அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமையினால். நீங்க சங்கீதம் 23:6 வாசிக்கிறது. கர்த்தருடைய வீட்டிலே நீ நிலைத்திருப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். உண்மையான ஆடுகள் ஆண்டவரை விட்டு மாறுவதில்லை. ஓநாய்கள் வரலாம், சிங்கம் வரலாம், கரடி வரலாம். அந்த ஆடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, மேய்ப்பராகிய கிறிஸ்துவை நம்பி விசுவாசத்தோடு அவை பற்றி பிடித்திருக்கும். இன்றைக்கு ஓநாய் வரலாம், கரடிகள் வரலாம், சிங்கங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம். எது வந்தாலும் உண்மையான கிறிஸ்துவை கட்டி பிடித்துக் கொள்வோம். அவர் உங்களை மடியே சுமக்கிறவர்களாக மட்டுமல்ல, உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். உச்சிதமான கோதுமையினாலே உங்களை திருப்தியாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள சபை என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கலாம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். ஜீவனுள்ள தேவனுடைய சபை. உங்களுக்கு மேலான ஒரு தொழுவம் இருக்கிறது. அந்த தொழுவம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள சபை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆராதிக்கிற சபை, விசுவாசம் உள்ள சபை, ஜெபிக்கிற சபை, ஆமென், ஆராதிக்கிற சபை. அந்த சபையிலே கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவர் தம்முடைய வருகையிலே மகிமையிலே அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொண்டு மகிமையில் அங்கே கர்த்தருடைய சபை இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய இல்லம் நமக்காக வைத்திருக்கிறார். அங்கே நாம் சந்தோஷமாக அவன் மனமகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் இரக்கம் செய்வார். யோவான் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அடிமை நிலைத்திருப்பதில்லை. உலகத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், உலகத்தில் பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், அவர்கள் சபையை நிலைத்திருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சபை மட்டுமல்ல, கர்த்தருடைய கூடாரத்திலே நிலைத்திருப்பதில்லை. கர்த்தருடைய மந்தையாக இருப்ப விரும்புவதில்லை. விரும்பினால் அவர்களால் முடியாமல் போகிற அடிமையாக இருக்கிறார்கள். அடிமை கணத்தை விட்டு
ஓடிவா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் ஓடிவா. ஆண்டவரே என் அடைக்கலம் என்று சொல். ஆண்டவரே எனக்கு மேய்ப்பர் என்று சொல். ஆண்டவரே என் மேய்ப்பர் என்று சொல். உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் கர்த்தருடைய கூடாரத்திலே ஆண்டவர் மறைத்து ஒளித்து உன்னை பாதுகாப்பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உன்னை ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அவருடைய தொழுவத்திற்கு என்று அழைக்கிறார். அவர் உன்னை மேய்க்க விரும்புகிறார். அவர் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போது இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருந்த இடத்திலே கண்களை மூடி பரலோக தேவனுடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆடாக விரும்புகிறேன். என்னை நீர் மேய்க்க வேண்டும். என்னை நீர் நடத்த வேண்டும். மேய்ச்சல் உள்ள இடத்திலே அமர்ந்த தண்ணீரில் என்னை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடவா ஸ்டப்புடவா விட்டாரா ஆண்டவரே, அப்படி கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக நிச்சயமாக அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியாக இந்த பகல்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பர். ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவரே, தாங்கள் சொல்லுகிற கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகையால் நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவரின் மேய்ப்பராய் இருக்கிறபடி நான் எனக்கு பலவீனங்கள் கண்டு நான் பயப்படுவதில்லை. போராட்டங்களை கண்டு நான் பயப்படுவதில்லை. எனக்கு விரோதமாக இருக்கிறதான பெரிய சேனைகளை கண்டு நான் பயந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராகவே இருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் உங்களை கர்த்தர் மேய்ச்சலுள்ளதான பாதைகளில், தண்ணி உள்ளதான பாதைகளில் அவர் நடத்த போதுமானவர்களான இடங்களை அப்படியே கண்களை மூடினார். என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது சேர்ந்து என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இல்லை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரம் நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரம் நடத்திடும் போதிலே, இன்னும் இன்பம் ஆயுந்தும் இன்பம் ஆயுந்தும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆயுந்தும் இன்பம் ஆயுந்தும் இன்பம் அல்லவா? மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, இன்னும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவோ? இன்னும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவோ? என் மீட்பரா
ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு சிங்க குட்டைகள் காய்ச்சடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு பட்டு போவதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் பசும்புல் மேய்ச்சல் அண்டையில நம்ம நடத்தவர் போதுமானவர். இருக்கிறதான இடங்களில் தகப்பனே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் இதுவரையிலும் கேட்டோம். உடைய வார்த்தையின்படியாக நாங்கள் சரணடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை நடத்துவீராக என்று சொல்லி பார்த்து படிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல மேய்ப்பராகிய இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் இவர்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் சத்தம் ஜெபத்தை சத்தத்தை கேட்டு அத்தனை உடைய பிள்ளைகளை உம்முடைய மந்தையிலே சேர்ந்து கொள்ளும். மார்போடு அனைத்துள்ளும் தீர்க்காய்ச்சி கட்டளையிடும். அமர்ந்த தண்ணீர் புல்லுள்ள இடங்கள் வைத்து உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கி பரிசுத்தாவின் நிறைவான கூடாரங்களை தண்ணி கத்தரை துதிக்கவும். மகிமையான பரலோகத்தை ஏற்ற நேரத்திலே யாவரும் ஆண்டவர் பிரவேசிக்க எங்களுக்கு அனுக்கிரகத்தை தாரும். யாவரையும் ஆசீர்வதிக்க பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சிநேகமும் கூடியோடு நாம் யாவரோடு என்றும் உலகம் முழுவதும் உள்ள தேவ பிள்ளைகளோடும் சபைகளோடும் ஊழியக்காரர்களோடும் குடும்பங்களோடும் தேசத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென். யாவருக்கும் வாழ்த்து. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நன்றி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகம்